அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் 2025 வருட பலனை இந்த காணொளியில் காண்போம். 2025 வருடம் பிறக்க போகுது. குரோதி வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, மார்கழி 17ஆம் தேதி, புதன்கிழமை நாள். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இது ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு பூராட நட்சத்திரம் நிறைவடைஞ்சு அதிகாலையில் உதிராட நட்சத்திரம் பிறந்து புதிய விடியலாக புத்தாண்டு பிறக்குது. நள்ளிரவு பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு சூரியனுடைய நட்சத்திரமான உதிராட நட்சத்திரம் விடிய காலையில் அதிகாலையில் துவங்கி ஒரு புதிய வெளிச்சமாக புத்தாண்டு பிறக்கும். இந்த புதிய வெளிச்சத்தில் நாம் சூரிய உதயத்தை, சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு விடியலை நோக்கி, புதிய வெளிச்சத்தை நோக்கி ஜனவரி 1 காலை ஒரு நல்ல இனிய பொழுதாக, வெற்றிகரமான பொழுதாக புத்தாண்டு தினத்தை வரவேற்போம், வணங்குவோம். இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காணொளியில் இந்த 2025 வருடம் என்னென்ன பலன் வரப்போகிறது என்பதை துல்லியமாக பார்ப்போம். நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் ரிஷபராசிக்காரர்கள் 2025 இந்த வருடம் நிறைய மாற்றங்கள்னா முன்னேற்றங்களை பெறுவார்கள். நல்லதொரு வளர்ச்சியும் மேன்மையும் அடையக்கூடிய சூழ்நிலை நிகழும். இந்த 2025 வருடத்தில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது. அது சனி பயிற்சி திருக்கணித அடிப்படையில், அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் குரு பயிற்சியும் நடக்க போகுது. ராஜ கிரகங்களான இந்த 4 கிரகத்தினுடைய பயிற்சிகள் 2025 நிகழப்போகுது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து துல்லியமாக தெரிந்து கொள்வது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல சனி பயிற்சி கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித அடிப்படையில் சனி பயிற்சி வருது. கும்பராசியில் சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசிக்கு வருகிறார். அப்படி மீன ராசிக்கு வரும்போது ரிஷபராசிக்கு 11ஆம் வீடாக வருது, லாபஸ்தானமாக இருக்குது, குருவுடைய வீடு. 11ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிற போது அந்த ஜாதகரை நல்ல உயர்வான பலனுக்கு, மேன்மையான பலனுக்கு கொண்டு வருவார். நன்கு கடுமையாக உழைப்பால் உயரக்கூடிய அளவிலையும் பொருளாதார முன்னேற்றத்தை தங்குதடை இல்லாமல் கொடுப்பதற்கும், ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த இடத்துக்கான வெற்றி, இதையெல்லாம் தேடித்தரக்கூடிய அளவுக்கு சனி பகவான் அற்புதமான ஒரு பலனை கொடுக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி, ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்வார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்வார். அப்போ ராகு கேது பயிற்சி 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு ராகுவும், கேது பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீடான சிம்ம ராசிக்கு வருகிறார். அப்போ ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு வருகிறார். தொழில்ஸ்தானத்தில் வருகிற போது தொழிலில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை உணர்த்துவார், அமைத்து தருவார். தொழிலில் கொஞ்சம் சோர்வு ஏற்படாத அளவுக்கு சுறுசுறுப்பாக பணியாற்றுவதற்கும், கண்ணும் கருத்துமாக உழைத்து முன்னேறுவதற்கும்
கொஞ்சம் தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள ராகு காலத்தை வழிபாடு செய்கிறதும் உடல் சோர்வு மனசோர்வு வராமல் தொழிலில் மிகுந்த கவனத்தோடு அக்கறையோடு கொஞ்சம் அதிகப்படியாக உழைத்து சுறுசுறுப்பாக பணியாற்றினால் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியான 4ஆம் வீட்டுக்கு வருகிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு விநாயகரை வழிபாடு செய்து எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பித்தால் அதில் வெற்றிகள் கிட்டும். வெற்றி ஸ்தானத்தில் விநாயகர் வெற்றி விநாயகராக பவனி வருகிறார். ஞானக்காரகன் சிம்ம ராசியில் இருக்கிற போது நல்ல ஞானோதயம் பிறக்கும். வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றிய ஒரு புதிய புதிய சிந்தனைகளும், எந்த தொழிலில் நாம் ஈடுபட்டாலும் அந்த தொழில் பற்றிய அறிவும் நுட்பமும் மதிநுட்பமும் ஞானமும் பெறக்கூடிய அளவுக்கு கேது பகவான் வாரி வழங்குவார். வீடு கட்டுற விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இது பற்றிய ஒரு நன்கு புரிதல் இருக்கும். அந்த வீட்டு பிரச்சனை இட பிரச்சனையில் ஏதாவது இருந்தால் கூட விநாயகரை வழிபாடு செய்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சரியான முறையில் நல்லதொரு தீர்வு கிடைக்கும். அதனால் வெற்றிக்காக கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு விநாயகர் ஞானக்காரகன் கேது பகவான் உறுதுணையாக இருப்பார். அதனால் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்தால் வெற்றி விநாயகராக வெற்றியை தேடித்தரக்கூடிய கிரகமாக உங்களுக்கு பயன்படும். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் ஆலயம் இருக்குது, அங்கு சென்று வழிபாடு செய்யலாம். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். விநாயகரை நாள்தோறும் பணி செய்கிற போது, தொழில் செய்கிற போது விநாயகரை வழிபட்டு தொழில்துறை அலுவலக பணியில் ஈடுபட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு குரு பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி வருது. மிதுன ராசிக்கு வருகிறது. ரிஷப ராசியிலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு செல்கிற போது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் குரு பகவான் வருகிற போது வீட்டினுடைய முன்னேற்றமும் அற்புதமான முறையில் அருமையாக இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் நல்லதொரு மேன்மை உண்டாகும். நல்ல வருமானமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு அறிவுபூர்வமாக படித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணிகள்லாம் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த 2025 சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய இருக்கிறார். பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே மார்ச் மாதம், பிறகு மார்ச் மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்துக்கும் வருகிற போது புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்துறையில் திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு, எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சிந்தனை மேலோங்கும். சுறுசுறுப்பாக உழைத்து நல்லதொரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதொரு உயர்வான பலன் கிட்டும். லாபம் கிட்டும். எதிர்பார்த்த வரவும், பதவி உயர்வு, பாராட்டு, அரசு அனுகூலம், இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிறகு ஜூலை 15 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 30 நாட்களில் சூரியன் 3ஆம் வீட்டுக்கு வருகிற போது நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு மனது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, உள்ளம் தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் கிட்டும். நல்லதொரு காலகட்டமாக இருக்கும். பிறகு ஆகஸ்ட்
அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15 இந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகள் நல்ல ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரும். நீண்ட நாள் உபாதைகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் சரியாக்கப்பட்டு தேக ஆரோக்கியம் நல்லதொரு மேன்மையான பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சரியான தீர்வுக்கு கொண்டு வந்து கடுமையாக உழைத்து உங்கள் உரிமையை பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 2025 இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து மே மாதம் வரை, ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானுடைய உறுதுணையாலேயும் உதவியாலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். பூமி யோகம் சிறப்பாக இருக்கும். நீச்சபங்க ராஜயோகத்தால் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வெற்றி ஸ்தானமான உங்களுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சில சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் அது நன்மையை கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கும். ஆகவே செவ்வாயும் இந்த காலகட்டத்தில் 2025 ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை வழி நடத்துவார். அதே நேரத்தில் சுக்கிர பலன் இந்த வருடத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். உல்லாசம், சுற்றுலா இது போன்ற விஷயங்கள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் 2025 அமையும். வீட்டில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வும் சுக்கிர பகவானால் 2025 இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியிலேயே நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆகவே நவகிரகங்களினுடைய சுழற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் 2025 இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்லதொரு அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் அந்தந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். ஆகவே நவகிரகங்களினுடைய வழிபாட்டாலும் குரு பகவான் வியாழன் தோறும் குரு பகவான் வழிபாட்டாலும் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து பொருளாதார முன்னேற்றமும், வீட்டினுடைய குடும்ப சூழ்நிலையினுடைய முன்னேற்றமும், தொழில் முன்னேற்றமும், பதவி உயர்வு, அலுவலக பணி, வியாபாரம் எல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு 2025 மிக சரியான முன்னேற்றத்துக்குரிய வருடமாக நிச்சயம் அமையும் என்று சொல்லி ரிஷபராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் இறைவனுடைய அருளாலும் பலவிதமான வெற்றிகளை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.